ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நாளைக்கு எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லை பார்க்கலாம், இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. இந்த மாடலில் தான் வரும் மோஸ்ட்லி ப்ராப்ளம். அதேமாரி நீங்கள் எழுதும் போது எக்ஸாம் ஓவர் ரைட் பண்ண வேணாம். அதேமாரி 2 மார்க்ஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியலனா விட்டுருங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க்கை பொறுத்து தான் இன்ஸ்பிரேஷன் வரும். அதனால் பேப்பர் ஃபஸ்ட் 2 மார்க் தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் நல்லா பார்த்துங்க, வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள். அப்புறம் PCNF, PDNF, அதுக்கப்புறம் இன்டைரக்ட் மெத்தட் பேஸ் ப்ராப்ளம். இது 3 தான் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்தீங்கன்னா இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அதுக்கப்புறம் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் தான் வரும். இந்த மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துங்க. அது வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க, அது ப்ரூவ் பண்ணுற சம் தான். ஸோ அது ஃபஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் பீஜன் ஹோல் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்தீங்கன்னா ஐசோமார்பிசம் நல்லா பாருங்கள். ஐசோமார்பிசம் ஈஸியான சம்மு. அதுக்கப்புறம் யூலர் ஹாமில்டன் பாத் பேஸ் பார்த்துங்க. அப்புறம் ஹேண்ட்ஷேக்கிங் தியரம் படிச்சுங்க. ஹேண்ட்ஷேக்கிங் தியரம் படிக்காமல் போனால் அப்புறம் யூனிட் 4 வந்தீங்கன்னா ஃபஸ்ட் லெக்ராஞ்ச் தியரம் பார்த்துங்க. அப்புறம் குரூப் பேஸ் ப்ராப்ளம் பாருங்கள். அதுக்கப்புறம் ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக 2 மார்க்கில் வரும். அதுக்கப்புறம் யூனிட் 5 வந்தீங்கன்னா ஹேஷ் டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். கொஷினை பார்த்தோன்னே பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் 2 மார்க் முக்கியமாக தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்க, நான் வேணாம் விட்டுருங்க. ஏன்னா 2 மார்க் பார்த்தோன்னே அவங்க தப்பாக எழுதியிருந்தோம்னா அதை மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பொறுமையாக எழுதிட்டு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.